இன்றைய தேவ வார்த்தை சகேரியா 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். பவுல் ஆலோசனை சங்கத்திற்கு முன்பதாக கொண்டு வந்து பரிசேயர் சதுசேயர்களுக்கு முன்பாக விசாரணை செய்யப்பட்ட பொழுது வேத பாரகர்கள் பவுலை குறித்து சொன்னது, இவனோடு தேவ தூதன் பேசினதுண்டானால் நாம் தேவனோடனே போர் செய்வது தகாது என்றார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மோடு ஆண்டவர் இருக்கும் பொழுது யாரும் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்கவோ நமக்கு விரோதமாக பேசவோ ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். பவுல் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அநேகர் அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனோடு கூட பேசி தர்க்கம் பண்ணின போது, அவன் வாயில அடித்த போது அங்கே ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எழுப்பினார். இவனோடு தேவன் பேசினதுண்டானால், தேவ தூதனோடு பேசினதுண்டானால் இவனுக்கு விரோதமாக நாம் போர் செய்ய முடியாது. ஏனென்றால் தேவனோ இவனோடு கூட இருக்கிறார். ஆகவே தேவனுடனே போர் செய்வது தகாது என்று சொல்லி சொன்ன அந்த சாட்சியை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி. இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக பேசுகிறார்களா? உங்களை அவமானப்படுத்துகிறார்களா? உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் பலவிதமான சூழ்ச்சிகளை செய்கிறார்களா? உங்கள் முன்னேற்றத்தை தடுக்குவதற்கு முயற்சி செய்கிறார்களா? உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் சூழ்ச்சிகளை செய்ததை தடுக்கிறார்களா? பிரியமானவர்களே, தேவனோடு போர் செய்வது தகாது என்று அன்றைக்கு வேத பாரர்கள் பவுலோடு இருந்த தேவனை குறித்து சாட்சி சொன்னது போலவே இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் அவர்களோடு வழக்காடுவார். ஏனென்றால் உங்களை அல்ல, அவர்கள் தேவனுடைய கண்ணின் மணியை தொடுகிறார்கள். ஆகவே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்காக வழக்காடுகிறார், யுத்தம் பண்ணுகிறார் என்பதை உணர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமேன், ஆமேன்.